தாக்குதலை மேற்கொண்டதாக சந்தேகிக்கப்படும் நபர் பதிவு செய்யப்பட்ட குடியரசுக் கட்சியின் ஆதரவாளராக தன்னை பதிவு செய்து கொண்டவர். இதேவேளை ஜனநாயக கட்சியுடன் இணைந்து செயற்படும் குழுவிற்கு சிறியளவு நிதியை வழங்கியவர் என்பது பொது ஆவணங்களின் மூலம் தெரியவந்துள்ளதாக CNN தெரிவித்துள்ளது. இம்முறையே அவர் முதல் தடவையாக ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்கவிருந்தார் என CNN தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் செவிலியராக பணியாற்றி வரும் பாலஸ்தீனிய அமெரிக்க இஸ்லாமிய பெண் இஸ்ரேல் தாக்குதலை இனப்படுகொலை என்று கூறியதற்காக பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். பாலஸ்தீனத்தின் ஹமாஸ் குழு கடந்த அக்டோபர் 7ஆம் திகதி இஸ்ரேல் மீது திடீர் தாக்குதல் நடத்தியது. இதில் 1100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாகவும் 250க்கும் மேற்பட்டோரை ஹமாஸ் குழுவினர் பணயக் கைதிகளாக கடத்திச் சென்றதாகவும் இஸ்ரேல் கூறுகிறது. இதற்கு எதிர்த்தாக்குதல் என்ற பெயரில்